வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் திமுகவுடைய வலுவான ஆதாரங்களை கூட்டணி கட்சி தலைவர் வெளியிட போகிறாரு. அதை பற்றியான விஷயங்கள் நம்ம லைவில் பேசுவோம். இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குது. தேர்தல் முடியும் வரை தனது சொம்புகளை அடக்கி வைக்கும்படி திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இது ஒரு செய்தி. அதாவது சொம்புகள் அப்படின்னு அவங்க லிஸ்ட்டெல்லாம் படிக்கிறாங்க, பெரிய லிஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், திமுகவின் பெரிய சொம்பு யார் அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து 200 உடன்பிறப்புகள் அப்படிங்கிறவங்க வந்து 200 காசு கொடுத்தா வந்து கமெண்ட்லாம் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பெரிய சொம்பாக நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க எந்த சூழ்நிலையிலும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதில் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா, கமல், வடிவேலு, பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், நடிகர் ரோகிணி, இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன், ஞானவேல் ராஜா, திருமுருகன் காந்தி, கம்யூனிஸ்ட் கொள்கை பாடகர் கோவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமானவங்க நிறைய பேர் என்னுடைய பேர் லிஸ்ட்டில் உள்ள அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நக்கீரன் கோபால் நமக்கு நினைவு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஹிந்து ராம் இருக்கார்ல, அவர் கூட இன்றைக்கி திமுக கூட பெரிய பிரச்சார பீரங்கி ஆகிட்டார். பல பேர் நடுநிலை அப்படிங்கிற போர்வையில், பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. திமுக ஆட்சியில் தாங்க வந்து பெரும்பாலும் தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆகிட்டார், டெல்லிக்கு போயிட்டுருக்காரு. விஜய் கட்சி நடத்தவே தெரிலீங்க. திமுக ஓகேங்க, அப்படி அடித்து பிடிச்சி திமுக வந்துடும். அதாவது முழுக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திமுக திட்டுற மாதிரியே ஆரம்பித்து க்ளோசிங்கில் எப்படி இருந்தாலும் திமுக தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு அந்த பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அந்த ரேஞ்சில் பேசுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கம்மி. நம்ம என்ன சொல்கிறோம், திமுக இவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறது, ஒரு குடும்பம் சுரண்டுது. இவர் நம்ம உதயநிதி அவர்கள், நான் வந்து நேர்காணலுக்கு போயிருந்தேன், கேள்விலாம் கேட்டாங்க, என்ன நடக்குமோ தெரியல, இதை நம்ம நம்பணும். இவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? அதாவது மற்றவர்கள் மாதிரி இவரும் போனார், போய் கஷ்டமான கேள்விலாம் கேட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டு வந்துட்டார். இவர் சேவையை பாராட்டி இவங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறார். இது என்னென்னா நம்மளால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மக்களால் மிகவும் வருத்தெடுத்திருக்கக்கூடியவர்கள் பட்டியல் பெரும்பாலும் நக்கீரன் கோபால் ஆரம்பித்து விஜய் நைட் நக்கீரன் கோபால் திட்டுறது, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் பொது வழியில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக ஒரு சர்வே எடுத்திருக்குது. அதில் இந்த மாதிரி ஆட்கள் பேசுவது பேக் ஃபயர் ஆகிடுச்சு, பொதுமக்களே இவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்த தகவல்கள். திமுக தலைமை எப்பயுமே அந்த ரிப்போர்ட், டெய்லி ரிப்போர்ட், தொகுதி ரிப்போர்ட் ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பற்றி தனிப்பட்ட ரிப்போர்ட், இதெல்லாம் பெண் நிறுவனம் எடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. முதலமைச்சர் படிப்பாரான்னு கேட்காதீங்க, கொடுப்பாங்க. அப்போ இதில் பல பேர் எல்லாம் ஆய்வு பண்ணும்போது இவங்கெல்லாம் பேசுகிறது தங்களுக்கு எதிராக அமைகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சாம்சங் பிரச்சனையில் வந்து திருமாவர்கள் முட்டு கொடுத்தது, ஐயா கம்யூனிஸ்ட்டுகள் முட்டு கொடுத்தது, சென்னையில் வந்து பஸ் விட்றாங்க, எவ்வளோ பெரிய விஷயம், கம்யூனிஸ்ட்டு பொங்கி எழணும், அப்படியே அமைதியாக கடந்து போகிறாங்க. வேங்கை வயல் சம்பவத்தில் திரும்ப ஊரை ரெண்டாக்கி இருக்கணும், ஆனால் ஆக்கலை. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்புன்னு கேட்டார். இப்படி பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா திருமாவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழக மக்களால் மிக மோசமாக பார்க்கப்படுது. இப்போ வந்து கூட்டணியில் யார் திமுகவின் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு பார்க்குறதுல திருமாவா, இல்லை கம்யூனிஸ்டா, இல்லை வைகோவா, ஐயா என்ன விட்டுறாதீங்க அப்படின்னு ஜவஹர்லாவா, இப்படி பல பேர் வந்து முந்திட்டு இருக்காங்க இந்த இந்த ரேஸில். திமுக அது செல்வ பிறந்தகை, ஐயோ முக்கியமான ஆளையை விட்டுட்டுனேன், சாரிங்க, செல்வ பிறந்தகை மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்ட்டார் அவர். திமுக யாரும் சொல்ல மாட்டாங்க பொழுது, அந்த அளவுக்கு அவர் போகிறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரை பாராட்டுறதோட உதயநிதியை, இளம் பெரியார், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், தென்னாட்டு கோர்பச்சாவா என்னமோ சொல்கிறாங்க பேர், நமக்கு உண்மையை புரியல, ஃபாரின்காரங்க பேரெலாம் சொல்கிறாங்க. கலைஞரின் இன்னொரு முகம் தான் வந்து உதயநிதி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கலைஞரின் ஒரு முகம் உதயநிதி, அப்போ வந்து ஸ்டாலினுடைய இன்னொரு முகம் இன்பநிதின்னு சொல்லுவாங்களா நமக்கு தெரியல. அப்போ இந்த குடும்பம் மட்டும்தான் நாடாள வேண்டும். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கஞ்சா குடிச்சிட்டு பல பேர் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம், இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர். கேட்டால் இவங்க தான் வரணும், கேட்டால் ஆளுநரின் திமிரை அடக்குவோம், தமிழ்நாடு தலை குனிஞ்சு போச்சு, ஒரு 10 டைலாக் வச்சுக்கிறாங்க. இந்த டைலாக் எடுத்து விடுறது. கேட்டால் விஜய் டைலாக் பேசுகிறாரு, எடப்பாடி அடிமை எடப்பாடிங்கிறது. யாரும் உங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது. அப்போ இது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த தடவை திமுக ஜெயிச்சா அது ஒரு மன்னர் ஆட்சியின், இன்னும் மன்னர் ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு, அதாவது கொஞ்சம் நஞ்சம் பேர் இன்றைக்கி யோசிப்பாங்க, ஓரளவுக்கு இந்த ஆட்சி தப்பாக தான் போய்ட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் திமுகலேயே. இப்போ ஒரு வேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் இப்போ நேற்று ஒருத்தர் சொல்கிறார், ஏன்னாங்க செந்தில் பாலாஜிலாம் ஜெயிச்சாருன்னா நாட்டில் நியாயம் இருக்கா அப்படின்னு என்ன தோணுங்கிறாரு. நமக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியோட ரிசல்ட்லாம் பார்த்தா இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சுருவார் பொழுது. சார் அதாவது என்னென்னா, பெரிய அளவுக்கு வந்து ஊழல் பண்ணி மக்கள்கிட்ட வந்து சம்பாதிக்கணும்,
அந்த மக்கள்கிட்ட சம்பாதிச்சா ஒரு 10 லட்சம் கோடி சம்பாதிச்சிங்கன்னா ஒரு 10,000 கோடி எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு மிச்ச படத்தை வச்சு சொகுசாக ஊர் ஃபுல்லாக சுற்றுலா பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழுக்கு எங்களுடைய உயிர் அப்படின்னு தமிழ் 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 தமிழுக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம், திராவிட இயக்கம் தான் தமிழை உருக்கொண்டது, திராவிட இயக்கம் தான் ஜாதியை ஒழித்தது, திராவிட இயக்கம் தான் மதத்தை ஒழித்தது அப்படின்னு ஒரு 10 டைலாக் இருக்குது. அதை பேசினா தமிழ்நாடு மக்களுக்கு போகும். மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஞானசேகரன் விஷயத்தை மறந்துட்டாங்க, அந்த பக்கம் கோயம்புத்தூர் விஷயத்தை மறந்துட்டாங்க, அண்ணாநகர் சிறுமி விஷயத்தை மறந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா விளாத்திக்குளம் சம்பவம் அது ஒரு 2-3 நாளில் மறந்துடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இலவசம் கொடுக்குறோம். அதனால் இன்றைக்கி திமுக ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த நிலை வித்வான்கள். இப்போ நிலை வித்வான்கள் என்ன பிரச்சனைனா, இவங்க தேவையில்லாமல் பேசி திமுகவே தர்ம சங்கடத்தை உண்டாக்குறாங்க. அதாவது ஓரளவுக்கு கூவலாம், ஓவராக கூவினீங்கன்னா மக்கள் இப்படி பார்ப்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் நன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறார், அதோடு நிறுத்திக்கணும். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆளே இல்லைங்க. அவர் எப்போ பார்த்தாலும் மக்களை பற்றியே சிந்திச்சிட்ருக்காருங்க. நான் கூட ஒரு நாள் போயிருந்தேன், போகும்போதே கேட்குறாரு, என்னங்க இன்னும் மக்களுக்கு நான் நிறையா உழைக்கணும், 24 மணி நேரம் பத்தில் அப்படின்னு சொன்னார்னு ஒரு அமைச்சர் சொன்னால், இந்த பக்கம் நாய்க்குட்டியோட விளையாடுற ஃபோட்டோவை போடுறாரு. என்னங்க அது ஊருக்கே தெரியும் அவர் லேட்டாக வருவார்னு. இப்படி ஒரு அளவுக்கு பண்ணலாம், ஒரு அளவுக்கு மீறி கவுண்டமணி சொல்கிற மாதிரி சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. விஜயை பற்றி பேசுங்க, அவர் அரசியலை பற்றி விமர்சிங்க. விஜயை நடு ரோட்டில் வந்து செயினை கட்டி இழுத்துட்டு வரணும், விஜய்கிட்டே எனக்கு ஒரு ஸ்பை இருக்காங்க, அவங்க சொன்னாங்க கரூரில் இதான் நடந்தது, யார் ஐயா நக்கீரன் கோபன். அதாவது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா பொதுமக்கள் உங்களுடைய எரிச்சல் ஆயிடுவாங்க, உங்கள் மேலே மிகப்பெரிய கோவம் வரும். உதயநிதி அவர்கள் பேச்சாகட்டும், இன்னும் நிறைய பேர் இந்த விவாத மேடையெல்லாம் பேசுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யோசிப்பீங்க, விவாத மேடையெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுதுன்னு. பத்திரிகையாளர் அப்படிம்பாங்க அவங்க பேசக்கூடிய பேச்சுகள். இன்னொரு பிரச்சனை பார்த்தா கமல் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி தான் உதவுங்கிறார். ஆமாங்க, அவர் படம் ஒன்று எடுக்கிறார், அதுக்கு ஃபைனான்ஸ் யார் கொடுக்குறா ஊருக்கே தெரியும். அதேமாதிரி நம்ம ரஞ்சித் இந்த மாதிரி செல்வராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் புரட்சிகரமான ஆட்கள். தமிழ்நாட்டில் வேறு யாரும் புரட்சிகரமாக சிந்திக்கிறதே இல்லை. இவங்களை விட்டா பொது பிரச்சனை பல பிரச்சனைக்கு இவங்க வந்து முன்னால் நிற்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எவ்வளோ அலங்கோலங்கள் நடந்தாலும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஃபெனிக்ஸும் நம்ம ஜெயராஜ் சாத்தான்குளம் இன்றைக்கி தீர்ப்பு, அந்த சம்பவத்தில் திமுகவுக்கு நடிகர் சூர்யாவிலேருந்து எவ்வளோ பேர் குரல் கொடுத்தீங்க, ஜஸ்டிஸ் பாருன்னு. அப்போ அதிமுக ஆட்சி இருந்தது. இன்றைக்கி எங்கே போனீங்க எல்லாம்? நிறைய பேர், அதுவும் இல்லாமல் லேப்டாப் கொடுக்குற விழாவுக்கு போயிட்டு சிவகார்த்திகேயனு நம்ம விஜய் சேதுபதி எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு திட்டமே இல்லை. சரிங்க, 12வதுக்கு கொடுத்தா நன்மை, எலெக்ஷனில் ஓட்டு போடுற பசங்களுக்காக கொடுத்தா என்ன இது அர்த்தம்? உங்களுடைய நோக்கம் என்ன? இதுக்கு ஒரு 10 நடிகர்கள் தேவைப்படுது. அப்போ நீங்கள் வந்து நேராக இளையராஜா வீட்டுக்கு போவீங்க. ஸ்டாலின் அவர் இளையராஜா வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து பிறந்தநாள் வாழ்த்தான், அவர் காசு வாங்கிட்டு மியூசிக் போடுறாரு, அவருக்கு ஒரு பாராட்டு விழா எங்கள் காசில், உங்கள் வீட்டு காசில் பண்ணுங்கள் சார், திமுக காசில் பண்ணுங்கள். இப்போ இளையராஜா மேலே நிறைய பேர் அபிமானம் விட்டு இருந்துட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இளையராஜா காசு வாங்கி போட்டார், இசைஞானி என்ன வேணால் சொல்லிக்குவாங்க சார், காசு வாங்கிட்டு தான் சார் போட்டார். அவருக்கு எதுக்கு நீங்கள் எங்கள் காசில் பாராட்டு விழா நடத்துகிறீங்க? வெல்லும் பெண்கள் யார்? உழைக்கும் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறவங்க தான் வெல்லும் பெண்கள். அவங்க உங்களை பாராட்டி தான் பேசுவாங்க. ஒரு 10 பெண்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து பாராட்ட சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பெண்கள் இனமும் இன்றைக்கி அஞ்சு நடுங்கி கொண்டு இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு சம்பவம் 2 சம்பவம் எத்தனை சம்பவம் அப்படியே கடந்து போகிறீங்க. அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜால்ராவாக இருக்கிறது. வைகோவெல்லாம் மக்கள் ரொம்ப இனிமேல் அவங்களாம் ஓட்டு கேட்க போனாருன்னா பேக் ஃபயர் ஆகிரும். புரிய மாட்டேது அவருக்கு. விசிகா திருமாவர்கள் மீது மக்கள் உண்மையிலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவரே சரியாக அடிக்கலை அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் இருக்க மதிப்பே போயிடுச்சு. நம்மளே திருமாவர்களை சொன்னோம், நல்லா படித்தவருங்க, முதலமைச்சராக கூட தகுதி இருக்குன்னு சொன்னோம். அவங்க ஆட்கள் தான் கூட இருக்கவங்க, அவங்க கட்சிக்காரங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா திரும்பவே இப்படி பேசின உடனே அவங்க கீழே இருக்கவங்க ஏற்கனவே பஞ்சாயத்து. நேற்று ஒரு நண்பர்கிட்ட போகிறார், தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் 5 வருஷமாக இவங்களுடைய ஆட்டம் தாங்க, இவங்களுடைய கொட்டம் அது எல்லாம் மீறி போய்ட்டுருக்குது. அப்போ ஒட்டுமொத்த மற்ற கம்யூனிட்டிலாம் ஒன்று சேர்றாங்க. திருமாவர்கள் ராஜீவ்காந்தின்னு ஒரு வழக்கறிஞருக்கு சண்டை, பின்னாடி வந்து திருமாவுக்கு சப்போர்ட்டாக SC/ST ஆக்ட் வருது. இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா உங்கள் மேலே கை வச்சா SC/ST ஆக்ட் வருது, இது நியாயமாக இருக்கிறதுக்கு தானே இந்த ஆக்ட்டு, அதை தப்பாக யூஸ் பண்ணால். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிற, அவர் அடிக்கிறீங்க, அவர் மேலே குண்டாஸ் போடுறீங்க. யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார், நான் வீட்டில் மலத்தை கூட்டுறீங்க, அவர் கையை உடைக்கிறீங்க, அவர் இன்ன வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிறீங்க. ஒட்டுமொத்த நிர்வாகமே இது பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஈஸியாக அதை கடந்து போயிடுறீங்க. ஏன்னா பாசிச பாஜக. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்தோடனே சார் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கலைஞர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அவர் இருக்க வரைக்கும் ஓகே.
ஸ்டாலின் அவர்களுக்கு பல விஷயம் தெரியாது. இப்போ நம்ம வேல்முருகன் சொன்ன மாதிரி அதிகாரிகள் பேச்சு தான், அமைச்சர் பேச்சை கூட கேட்குறதில்ல. இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் இந்த திமுக நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், அது வலிமையானது. யார்? KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, பெரியசாமி, பொன்முடி, இவங்க எல்லாமே அவங்கவுங்க ஏரியாவில் கிங்கு. இவங்க காலங்காலமாக பல லட்சம் கோடி சேர்த்து வச்சு தேர்தலில் சொல்லுவாங்கள்ல பெருச்சாளிகள், இவங்க எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி தூக்கணும், எப்படி ஜெயிக்கணும் எல்லாம் தெரியும். அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வைத்துக்கொண்டு எக்கச்சக்க பணத்தை வைத்துக்கொண்டு பிஜேபிகிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கொண்டு, ஒன்று வேணாம் சார், தேமுதிகவுக்கு சீட் கொடுத்தீங்களா எதுக்காக? தேமுதிக மோடியை திட்டுச்சா? கம்யூனிஸ்ட்டு மோடியை திட்டுறாங்க, விசிகா திட்டுது, அவங்களுக்கு சீட்டை குறைக்கிறீங்க. என்ன ஒரு அடாவடித்தானது! இன்னொரு மக்கள் சில பேர் வேணுங்க, விசிகா கம்யூனிஸ்ட்லாம் வேணும், ஓவராக கூவுனீங்கல்ல, ஒரு சீட்டு கொடுத்தாதான் என்ன? தேமுதிகவுக்கு வாலண்டியராக கூப்பிட்டு ராஜ்யசபா கொடுக்குறீங்க. எது பிரேம நம்ம சுதீஷ் அவர்களுடைய தமிழ் புலமையை பார்த்து கொடுத்தீங்களா? கம்யூனிஸ்டுக்காரங்க பேச மாட்டாங்க, சுதீஷ்க்கு என்னங்க தெரியும்? கம்யூனிஸ்ட்டையும் சுதீஷையும் வச்சு பாருங்கள், யார் பெட்டராக இருப்பா? காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆதரிக்கக்கூடியது விசிகாவும் கம்யூனிஸ்டும் தாங்க. நீங்கள் போய் இது கொடுக்குறீங்க, தேமுதிக கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் நோக்கம் என்ன? அப்போ காங்கிரஸை பலவீனப்படுத்தணும், இதை பலப்படுத்தணும். அதனால் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு? தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்களை கண்காணிக்க இப்போ போட போகிறாங்க. அந்த பொறுப்பில் வந்து நம்ம மாணிக்கம் தாக்கூரை போட்டிருக்காரு. திமுகவுக்கு யார் வேண்டாதாலும் அவரை போட்டிருக்காரு ராகுல் நல்ல முடிவாக, ராகுல் நல்ல ஒரு அதாவது எப்படின்னா திமுகவோட சேரணுங்கிற மகிழ்ச்சியிலே சேர்ந்தார், நிர்பந்தத்தால் சேர்ந்தாருங்கிறது ஊருக்கே தெரியும். என்ன ஒன்று, காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் கிடைக்கும். சிறுபான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என்னங்க பண்ணி துளையிறது? அந்த பக்கம் வந்து மதவாத கட்சி, இந்த பக்கம் விஜய் ஓட்டு போட்டாலும் விஜய் ஜெயிக்க மாட்டார் சொல்கிறாங்க. அப்போ அதிமுக போட்டியில் விஜய்க்கு ஓட்டு வேஸ்ட் ஆச்சுன்னா அப்போ எங்களுக்கு தான் போடுவாங்க. விஜய் வேறு பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை கட்டமிச்சிட்டிங்க. அப்போ ஒரு பக்கம் பணபலம், இன்னொரு பக்கம் அதிகார பலம், இன்னொரு பக்கம் வெள்ளை காட்டுறது, இன்னொரு பக்கம் மண்டிடுறது, இன்னொரு பக்கம் தமிழை வைத்து விளையாடுறது, இன்னொரு பக்கம் பாஜக. இது ஒன்று போதும், இந்த தடவை ஈஸியாக ஜெயிக்கலாம். ஜெயிச்சு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்குது கச்சேரி. தமிழ்நாட்டு மக்களும் ஏற்கனவே நம்ம அடிமையாக இருக்காங்க. அடுத்து நம்ம வந்துட்டோம்னா கூப்பிட்டு அடிப்போம். அடுத்து வாழும் வள்ளுவராக அநேகமாக ஸ்டாலினை சொல்லுவார்கள். இளம் பெரியார் இல்லை, அடுத்த பெரியாரை விட ஒருபடி மேலே போயிட்டாருன்னு உதயநிதியை சொல்லுவாங்க. இதற்கு நிலைவத்துவான்கள் ஒரு அளவுக்கு மேலே கூவ மாட்டாங்க, ஓவராக கூவுவாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் முடியறதுக்குள்ளே வேணாம், அடுத்த தேர்தலில் வேணாம், அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது. பிஜேபியுடைய வந்து கூட்டணி வச்சு 21 பேரில் அமைச்சர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி தான் ஒரு 10-15 வருஷம் இருக்குது. கனிமொழி அவர்கள் இலவு காத்த கிளியாக இருக்கிறார். அவர் பாவம் சீட்டு கேட்குறாங்க. அந்த அம்மா, உங்கள் குடும்பத்தில் பிறந்த உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் பையன் வரணுங்கிறதுக்காக உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் சீட்டே கொடுக்க மாட்டீங்க. அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, இல்லை பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க. அப்போ கனிமொழி அவர்களும் எப்போன்னு பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்லது விஷயம் என்னென்னா, அழகிரி மாதிரி அவங்க வந்து இவரை எதுக்கலை, அமைதியாக போயிட்டுருக்காங்க. அமைதியாக போனால் வீட்டில் உட்காரணுங்கிறது காலம் தான் உங்களுக்கு ஒரு பதிவு சொல்லும். இப்போது இளம் பெரியாராக அடுத்த தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உதயநிதி நம்மளெல்லாம் ஆள போகிறார். அவர் நம்மளை ஆண்டா என்ன நடக்கும்? மக்களுக்கு வந்து இன்னும் நிறையா படத்துடைய ரிவ்யூ போடுவாரா போட மாட்டாரா? சூப்பராக போடுவார். தம்பிகள் ஏகப்பட்ட பார்ட்டி, நம்ம என்ன சொல்கிறதுனே புரியல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பார்கள், நான் நம்புகிறேன் உறுதியாக. ஆனால் ஒன்று, இந்த விசிக தலைவர் திருமாவளவன், சத்யராஜ், நக்கீரன் கோபால் இவங்களுக்கெல்லாம் வெளியில் மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. எம்எல்ஏக்களை முற்றுகையிட தான் நம்ம பார்க்குறோம்ல, இவங்கெல்லாம் வெளியில் போய் பேசட்டும். இந்த தடவை எல்லாம் ஒரு அலர்ட் மோடில் தான். திமுகவே சொல்லிடுச்சான், பார்த்து பேசுங்க பாண்டுச்சான், ரொம்ப பேசாதீங்க. ஒருத்தர் ஓசி பேசுங்கிறது, ஒருத்தர் பெண்களை, இன்னொரு பக்கம் ரெட்டியாரின கூட்டத்தில் போய் நேரு பேசுகிறாரு, இன்னொருத்தர் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறாரு. கேட்டால் சமூக நீதி. இதுதான் திமுக. மக்களுக்கு நான் ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.